party, are you ready? Very கட்டும் சரவெட்டி வர கட்டும் நம்ம கொட்டி வர வந்து நம்ம இன்னைக்கு கிரேட்டஸ்ட் ஈஸி ஓபி தான் விளாட போகிறோம். கிரேட்டஸ்ட் ஈஸி ஓபின்னாங்க. இன்னைக்கு வந்து லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்தேன். கொஞ்சம் குறைச்சிடுவாங்க, இந்த சவுண்டே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்புறம் நாய்ஸாக இருக்கும். கிரேட்டஸ்ட் ஈஸி ஓபின்னு இருக்காங்க. அது ஈஸியாக இருக்குமா கிரேட்டஸ்ட்? இது வந்து நான் இம்பாசிபிள் ஓபின்னு ஒன்று விளாண்டோம்ல, அந்தமாரி தான். இன்ஃபினிட்டி ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கும் ஸ்டேஜ். ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து இம்பாசிபிள், இது ஈஸின்னு இருக்காங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. முன்னாடி விளாண்ட பேரி பர்சன், ஒரு நிறையா ராப் த பேங்க் எல்லாமே கலந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஈஸின்னு இருக்காங்க, அப்புறம் ஏன் அவுட் ஆகுறேன்னு நினைக்காதீங்க. ஈஸியில் வெற்றிலையும் ஒரு தோல்வி ஒளிஞ்சிருக்கும், ஆனால் அதையும் முடிப்பேன். ஏனால் வி ஆர் டெங்கு டெங்கு. ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு கைஸ். இங்கே டேரக்டாக அதில் ஜம்ப் பண்ணுவோம்ல, நான் கூட அந்த எல்லோ கலரில் தான் ஜம்ப் பண்ணணும்னு நினச்சேன். கடைசியில் அந்த ரெட் கலர் வந்து ஜம்ப் பண்ணணும் கைஸ். ஆனால் இது தெரியாமல் போயிடுச்சே. கொடுங்க கைஸ், என்னதான் இருந்தாலும் வி ஆர் டெங்கு டெங்கு. இன்னைக்கு வீட்டுக்கு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. டைம் கொஞ்சம் 11 o'clock ஆயிடுச்சு. இருந்தாலும் ஃப்ரெஷ் ஆகிட்டு 11:30. இப்போ டைம் வந்து 11:30 ஆகுது. ஃபுல்லாக முடிச்சுட்டு தான், இன்னும் சாப்பிடவும் இல்லை, முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். அங்கே பாருங்களேன். ஓ, இப்படி ஜம்ப் பண்ண முடியாதா? ஏன்டா லேட் ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்க. அது எனக்கு தெரியும். இன்னைக்கு கொஞ்சம் என்னோட மொபைல் ஃபோன் புதுசு வாங்கியிருந்தேன் என்னால். அது கொஞ்சம் டெம்பர் கிளாஸ் பார்க்கலான்னு போனோம். அதாவது டெம்பர் கிளாஸ் இல்லை, பேக் கேஸ். அது வந்து வாங்கினதுலேருந்து போடாமல் இருந்துச்சு. கீரை ஒரு வாட்டி கீரை விழுந்துச்சா, நல்ல வேலை கீழே தடுக்கி கை தடுங்கிருச்சு. ஆனால் பிடிச்சனால பயமாகிடுச்சு. அதான் இன்னைக்கு போயிட்டு வெளில வந்துட்டு கேஎஃப்சி போயிட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் சாப்பிடல, ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான், அப்லோட் பண்ணுறோமோ இல்லையோ எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணுறோம். ஆனால் வீடியோ கம்பல்சரியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கடந்து வந்தாச்சு. ரெண்டு வீடியோவில் நான் வந்து ரீசெண்டாக இப்படி பண்ணிருக்கேன். அது ஏன் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. நான் வந்து எங்கள் காலேஜில் வந்து குளோபல் காலேஜ், அது குளோபல் ஃபெஸ்டான்னு வச்சுருந்தாங்க. அந்த ஃபெஸ்டால் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு அப்படியே அந்த சவுண்டை ரீக்ரியேட் பண்ணணும். அதில் வந்து இதுவும் இந்த பாக்கெட் கவர் அது ஒன்று.
இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொன்று. கூசு பம்ப்ஸு தான் ஏறுது. இன்னைக்கு அவதார் பார்ட் 3 ரிலீஸ் ஆயிருக்கு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு நம்ம இங்கே பாருங்களேன் மேலே கிரேட்டஸ்ட். ஷிட். இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா we are டெங்கு. பாலில் ஏறி இன்னும் கிராக் கொடுக்குது பாருங்களேன் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அது நம்மளோட ஷேடோ. எப்படிலாம் பாலில் மேலே வச்சிருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் மிஸ் காய்ஸ். அங்கேருந்து வந்து கீழே விழுந்துருப்போம் கடைசியில். ஷிட். தூக்கம் வந்துடுச்சு காய்ஸ். ஆனாலும் வீடியோ முடியாமல் போக மாட்டேன். இங்கே பாருங்க, நான் அப்புறம் அங்கே கீழே இருக்காங்கல்ல அங்கே அவங்க மட்டும்தான் விளாட்றோம். இங்கே வேற யாராவது இருக்காங்களா? நான் டெய்லியுமே கேட்குறேன் நெக்ஸ்ட் என்ன கேம் விளாட்லான்னு. கமெண்ட்டில் யாரும் ஒரே ஒருத்தர் தான் சொல்கிறீங்க. அதனால் அவரும் ஆசைக்கு விளாண்டுருக்கேன். ஓ, இதுக்கு நம்ம இப்படி ஒவ்வொன்றா இறங்குறதுக்கு டைம் ஆகும்ல. இருந்து இப்படி குச்சா வந்துடும். முன்னாடி பெருசு கிராஸ் பண்ணோம், இப்போ சின்னது. அப்புறம் கண்ணு கட்டுது. இருந்தாலும் வீடியோ முடிக்காம வர மாட்டேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கொள்ள மாட்டேன் இந்த டீம். என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான். நேற்று சொன்னேன்ல ஒரு வீடியோவில் என் ஃப்ரெண்டு இந்த இதில் விளாட்றான்னு. ஆனால் சொல்லுன்னு விளாடுவாங்க ஐஸ். சொல்லுன்னு இந்த மாதிரி டக்குன்னு இப்படி போயிட்டு நம்மளால் கொஞ்சம் நின்று போகிறோம்ல, நிற்கிறதே பிடிக்காது அவனுக்கு. 4 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் ஒரு கேமை முடிச்சுட்டு போயிடுவான். Tomorrow Sunday is holiday for all school and college.
and workers. இப்போ மட்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்தாங்க. தாங்க குழப்பிக்கிட்டே இருக்கு. நானே தூக்கத்தில் இருக்கேன். இப்போ சொன்னேன்ல இந்த மாரி தான் நான் அது க்ளூக்கில் வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு அசால்ட்டா அதான் சொன்னேன்ல 10 நிமிஷத்தில் ஒரு கேமு. அதான் இந்த ஈஸியான பேரி பர்சன் இருக்குல்ல, அதெல்லாம் 5 நிமிஷத்துலேயே முடிச்சிருக்கான். நானும் அவனும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த கேமை. ஃபஸ்ட்டு அதான் விளாண்டோம். போன வருஷம் ஒன்றா தான் ஆரம்பித்தோம் அந்த கேமை. அவன் முடிச்சு 1/2 மணி நேரமாக கழிச்சு தான் நானே முடித்தேன். 1/2 மணி நேரம் நானே வச்சுக்கோங்களேன். இதை வந்து பார்த்தா 25 நிமிஷம், கொஞ்சம் ஏற்றி பார்த்தா 30 நிமிஷம் இருக்கு. இப்போதான் இந்த கேமை பற்றி புகழ்ந்தேன் மனசுக்குள்ள. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இந்த கேமோட பற்றி புகழ் ஆனேன். சில இதெல்லாம் என்னன்னா இடிக்கக்கூடாதுன்னு நினச்சி போகிறேன், ஆனால் அதில் இடித்தாலும் ஒன்றும் ஆகும். ஆனால் இது சில இதில் இடித்தா ஒன்றும் ஆகாது போய் ஆகுது. 11:45 time now. இப்போ நம்மளுக்கு பின்னாடி வந்தவங்களும் இல்லை போல், நம்ம மட்டும்தான். நான் இன்னும் 2 பேர் வந்துட்டாங்க பாருங்க. நான் கூட நம்ம மட்டும் தான் விளையாடுறோன்னு நினச்சேன். இங்கே பாருங்க, அட இப்போ வேற கண்ணுனா கட்டுது. கமெண்ட்ல யாரெல்லாம் என்னென்ன ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ கேமுக்காக புதுசாக வாங்கின ஃபோன். முன்னாடி வந்து சாம்சங் A31 சீரீஸ் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஓப்போ F27 யூஸ். நாளைக்கு சண்டே ஃபன் டே.
ஸோ அங்கே பாருங்களேன் நீங்களே, இது என்ன நாய் 10 அடிக்கு நடுவில் கேப் கொடுத்துருக்காங்க, 10 அடி கேப் கொடுத்துருக்காங்க. இதை விடுங்க கைஸ், இதுக்கு பேர் ஒன்று வச்சுருந்தாங்களே, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இதில் நம்ம கடந்து இது மேலே ஏறி போனோம்ல, ஃபர்ஸ்ட்லேருந்து வரணுமா? இது என்ன கொடுமாடா. கீழே உழுவுற கூட பிரச்சனை இல்லை, உளுந்தோன்னா ஒன்று வருதே, 1/2 மணி நேரம் கழிச்சு ரீஸ்பான் ஆகுது. ஜம்பும் பண்ணக்கூடாது. இதில் ஜம்ப் பண்ணாலும் பிரச்சனை, ஜம்ப் பண்ணாமல் போனாலும் பிரச்சனை. கொஞ்சம் ரொம்ப ஜம்ப் பண்ணாமல் நான் ஸ்கூல் படிக்கும் போது 12th ஸ்டாண்டர்டில் 10th ஸ்டாண்டர்டில் ஹிந்தி எக்ஸாம் ஒன்று எழுதினேன், பரீட்சையான ஹிந்தி டியூஷன் போய் அந்த அப்படியே முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள இந்த டீச்சரை நேற்று தான் பார்த்தோன்னே எனக்கு அந்த எக்ஸாம் எழுதின பேப்பரை எனக்கு நேற்று தான் கொடுத்தாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு, 1 4 வருஷம் கழிச்சு. நான் டெங்குன்னு பேர் வச்சா மட்டும் கீழே விழுவாம போயிடுவேன், அதனால வைக்கல. எந்த பேர் வச்சாலும் கடந்து போகிறோம், அப்படி பார்த்து வச்சேன். கைஸ், இனிமே பார்ட் 2ல சந்திப்போம்.